கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பாட்டை பாடி நமக்கு தெய்வீகமான உற்சாகத்தை கொடுத்த சகோதரருக்கும், அதே போல ஜெபித்து உதவின சகோதரருக்கும் நான் நன்றியுள்ளவனாயிருக்கிறேன். இன்றைய இந்த கூடுகையின் மூலமாக தேவநாமம் மகிமைப்படுவதோடு கூட நாமும் இந்த கூட்டத்தின் மூலமாக இன்னும் கர்த்தருக்குள்ளாக முன்னேறுவதற்கும் வளர்ச்சி அடைவதற்கும் இந்த பாடங்கள் நமக்கு உதவி செய்யட்டும். கூடி வந்த யாவரையும் கர்த்தரின் நாமத்தில் அன்போடு வாழ்த்தி நானும் வரவேற்கிறேன். இந்த நாளிலே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிற நமக்கு கர்த்தர் என்ன சொல்ல இருக்கிறார் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் சிந்திப்போம். ஆண்டவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. நமக்கு 6ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர் கொள்ளுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். தேங்க்யூ. தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. பூர்ணராகும்படி கடந்து போவதற்கான ஒரு அறைகோவல். ஒரு தேவ பக்தனாகிய மனுஷன் தன் வாழ்க்கையிலே பூரணத்திற்கு நேராக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தேவ மாந்தனுடைய ஒரு அழைப்பின் குரல் இது என்று நான் சிந்தித்தேன். அவர் சொல்லுகிறார், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போக கடவோம். கிறிஸ்தவத்தினுடைய உண்மையான வளர்ச்சி என்று சொல்லுகிறது போடப்பட்ட அஸ்திவாரத்தின் மேல் நின்று கொண்டிருப்பதல்ல, அஸ்திவாரத்தின் மேல் தொடர்ந்து கட்டுகிற ஒரு ஊழியம் கிறிஸ்தவத்திலே இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு போடப்பட்ட ஒரு அஸ்திவாரம் இருக்கிறது, அதை நாம் வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே போடப்பட்ட அஸ்திபாரமே இல்லாமல் வேறொரு அஸ்திபாரம் நமக்கு இல்லை. அந்த அஸ்திவாரம் கிறிஸ்துவே என்று வாசிக்கிறோம். அவரே நமது நம்பிக்கையின் கண்மலையாய் இருக்கிறார். ஆனால் அஸ்திபாரத்தின் மேல் நாம் இப்பொழுது நம்முடைய அஸ்திபார விசுவாசத்தை போட்டிருக்கிறோம். ஆனால் அத்தோடு நின்று விடக்கூடாது. நாம் முன்னேற வேண்டும், நாம் வளர வேண்டும், உயர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் பிறந்த மேனியோடு கூட குழந்தைத்தனத்தோடு கூட வாழ்வது நமக்கும் ஏற்றதல்ல, மற்றவர்களுக்கும் ஏற்றதல்ல. ஆண்டவர் அதை விரும்புவதும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வந்து ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தெய்வ பிள்ளை ஆன அந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். அன்றையிலிருந்து இத்தனை நாட்கள் கடந்து போனோமே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளுக்கேற்ற நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று சொல்லுகிறது போல ஒரு ஆன்மீக வளர்ச்சியை நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? பவுல் சொல்லுகிறார், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரிந்தவன் ஆனேன் என்று நான் சொல்வதில்லை. அதை யாராலும் சொல்லவும் முடியாது. அப்படி நான் அடைந்தாயிற்று, நான் முழுமையாயிற்று, தேறினவனானேன் என்று யாரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் சொல்ல முடியாது. ஒருவேளை 50 வருஷங்களானவர்கள், 60 வருஷங்களானவர்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையில் அவிதமாய் வளர்ந்தவர்கள், ஒருவேளை 100 வயதை எட்டினவர்கள் கூட இந்த பவுலடிகள் சொன்ன வார்த்தையை தான் சொல்ல முடியும். நான் அடைந்தாயிற்று, நான் முற்றிலும் தேறினவனானேன் என்று சொல்ல முடியாது. அப்படி சொன்னாலே அது நம்முடைய அகந்தையும் அகங்காரத்தையும் காட்டுகிறது. ஆனால் பவுல் சொல்லுகிறார், ஆனாலும் நான் என்ன செய்கிறேன்? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி நான் எனக்கு முன் வைக்கப்பட்ட பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். ஒரு முன்னேற்றத்திற்காக அவர் அங்கே வாஞ்சித்து தொடர்ந்து போகிறதை பார்க்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில இன்றைக்கு கிறிஸ்தவ விசுவாசிகளாய் கிறிஸ்தவ சபையின் அங்கங்களாய் இருக்கக்கூடிய நம்மை பார்த்து நாமே கேட்போம், நான் எந்த அளவிற்கு தேறினவனாகும்படி அடைந்தாயிற்று அல்லது அடைய வேண்டும் என்பதற்காக எந்த அளவிற்கு பரமழைப்பின் பந்தய பொருளை அடைவதற்கு லக்கை நோக்கி தொடருகிறேன். இன்றைக்கு நாம் அந்த பயணத்தை செய்தோமா? இன்றைக்கு இந்த லக்கை நோக்கி ஏதாகிலும் ஒரு கால் எட்டை நாம் எடுத்து வைத்தோமா? ஒரு சுவட்டை எடுத்து வைத்தோமா? அப்படி ஒரு எண்ணம் இருந்ததா? நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்திலே இருக்கிறதாக ஞாபகப்படுத்துகிறேன். ஆகவே இங்கே பவுல் 3 வசனங்களிலே சொன்னது நமக்கு நன்றாக தெரியும்.
பழைய அஸ்திபாரங்களை போட்டிருக்கிறீர்கள், ஆனால் அதிலேயே நின்று விடாமல் அவைகளெல்லாம் தள்ளிவிட்டு உடைத்து விட்டு தகர்த்தெறிந்து போவதற்கு சொல்லவில்லை. போடப்பட்ட அஸ்திபாரம் சரிதான், மூல உபதேசங்கள் கற்றுக்கொண்டு சரிதான், ஆனால் அது திருப்தியாய் இருக்கிறது, அது போதுமானது, இனி வளர்வதற்கும் முன்னேறுவதற்கும் ஏதுமில்லை என்று நினைக்கல் ஆகாது என்று பவுல் அல்லது எழுத்தாளன் ஞாபகப்படுத்துகிறார். என்னை கவனிக்கக்கூடிய அன்பானவர்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். இங்கே பவுல் சொல்லும் பொழுது தேறின அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோம். நாம் பூர்ணராகும்படி கடந்து போகும்படி அழைக்கப்படுகிறோம். ஒரு முறை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே அவனிடத்திலே ஒரு மனிதன், அவன் ஒரு வாலிபன், ஒரு ஐஸ்வர்யவான், அதிகாரி என்றால் நினைக்கிறேன். அவரை குறித்து நாம் மத்தேயு 19ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். அந்த இடத்திலே அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின் தொடர்ந்து வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். வாசிக்கலாம், அந்த பகுதிக்கு செல்லலாம். 19:21 வாசிப்போம். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடும், அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். இங்கே ஆண்டவரிடத்துல வந்ததின் நோக்கம் மேல வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் கேள்வி. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? கட்டளைகளுக்கு கீழ்ப்படி. அவன் சொல்லுகிறான், நான் இப்பொழுதா என் சிறு பிராயம் முதற்கொண்டே நியாயப்பிரமாண கட்டளைகளை கடைபிடிக்கக்கூடிய ஒரு உத்தமனாய் இருந்து வருகிறேன். அவன் என்ன நினைத்து கேள்வி கேட்டிருக்கலாம் நான் யோசித்தேன். ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? அப்பொழுது ஆண்டவர் சொல்லியிருப்பார், நீதானே நியாயப்பிரமாணத்தை முழுமையாய் கடைபிடிக்கிறவன், ஆகவே உனக்குதான் நித்திய ஜீவன் என்று சொல்லி இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்திருப்பார். அல்லது நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறதாக சொல்லி இருந்தால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? போதும், பரவாயில்லை, இதன் மூலமாக உனக்கு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? வாய்ஸ் வருதா? எக்கோ? இல்லைங்க. ஓகே. ஆகவே அந்த இடத்துல அந்த ஆண்டவரிடத்துல வந்தவனுடைய அந்த விருப்பத்திற்கு கர்த்தர் என்ன பதில் சொல்லுகிறார்? இதெல்லாம் செய்கிறதாக சொன்னார். அப்படியானால் அவனுக்கு நித்தியவன் கிடைக்கும் என்று சொல்லியிருந்தால் போதுமான். ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆண்டவருக்கு பிரதித்திரமாக சொல்லுகிறார் ஒரு வார்த்தை இங்க சேர்த்து. என்ன வார்த்தை வாசித்தோம்? நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால், நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள். ஆனால் நீ பூரணனாய் மாற வேண்டும் என்று விரும்பினால், நீ சற்குண பூரணனாய் மாற வேண்டும் என்று விரும்பினால் என்ன செய்ய சார்ந்திருக்கிறாய்? உன்னுடைய ஆஸ்தியை சார்ந்திருக்கிறாய். ஆஸ்தியும் அதை போல உன்னுடைய அந்த நீ பூரணன் அல்ல, பூரணனாக வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நீ உனக்குள்ளதெல்லாம் விற்கணும். ஏன் அப்படி சொன்னார்? ஆண்டவரே, பூரண சற்குணன் ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும்? பூரண சற்குணன் ஆவதற்கு என்று கேட்டவுடனே ஆண்டு சொல்லுகிறார், உனக்குள்ளதெல்லாம் விற்று. அப்புறம் ஆண்டவர் இப்படி சொல்லியிருப்பார், யோசித்திருப்பார். விற்று அந்த சொத்தை எல்லாம் சேகரித்து என் பின்னால் வந்து என்னுடைய கூட்டத்திலே சேர்ந்து கொள் என்று சொல்வார் என்று நினைத்திருக்கலாம். அவனுடைய சொத்தினாலே ஆண்டவருக்கு ஏதாவது உதவி செய்யலாம் நினைத்திருக்கலாம். கர்த்தர் சொன்னார், உனக்குள்ளதை இப்பொழுது நீ நம்பி இருப்பதினாலே உன்னுடைய பூர்ண வளர்ச்சிக்கு தடையாயிருப்பது, நீ பூரண சற்குணனாயிருப்பதற்கு தடையாயிருப்பது உன்னுடைய சம்பத்து, சேமிப்பு, சொத்து, நீ சுதந்திரத்திருக்கக்கூடிய உலக ஆஸ்திகள் தான் உன்னை பூர்ணத்திற்கு நேராக கொண்டு போகாமல் இருப்பது. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? அவைகளை விற்றுவிட்டால் மட்டும் போதாது, நீ பூரணனாக முடியாது. நீ விற்றுவிட்டு எனக்கு பின்னே என் சீஷனாக சிலுவை சுமந்து கொண்டு வா, அப்பொழுது நீ சற்குண பூரணனாவாய். நீ நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக அந்த நீ நித்திய சுதந்திரிப்பதற்காக கேட்டாய். ஆனால் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது சரிதான், ஆனால்
பூரணத்தன்மையிலே வர வேண்டும் என்றால் இயேசுவுக்கு சீஷனாயிரு. இந்த இடத்துல நமக்கு இந்த ஆசை இருக்கா? ஆங்கிலத்திலே அது வார்த்தை நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆண்டவர் கேட்கிற கேள்வி, இஃப் யூ டிசைர் டு பி பெர்ஃபெக்ட், இஃப் யூ டிசைர் டு பி பெர்ஃபெக்ட். இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறதாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த அந்த வாலிபனை பார்த்து கர்த்தர் கேட்டது போல, அருமையான மகனே, அருமையான மகளே, நீ பூரண சற்குணவதியாய் மாறுவதற்கு, நீ பூரண சற்குணராய் மாறுவதற்கு உண்மையாய் விரும்புகிறாயா? ஆனா இன்றைக்கு அநேகர் அதை விரும்புவதில்லை. போதும் என்ற மனநிலை தெய்வ பக்திக்கு தான் இருக்க வேண்டும், தெய்வ பக்தி அடையாளம். ஆனால் தெய்வ பக்தியில் பூரணத்துவம் பெற்றுக்கொண்டேன் என்று அலட்சியமாய் இருப்பது கூட, அங்கு வளர்ச்சி இன்னும் தேவைப்படுகிறது. நாம் அநேக விஷயத்தில் குறைவுள்ளவர்கள் பிரியமானவர்களே. போதுமான வளர்ச்சி நம்மில் யாருக்கும் இன்னும் கிடைக்கவில்லை. வளர வேண்டிய நிலைமையிலே இன்னும் வளர வேண்டியதாயிருக்கிறது. நான் இன்றைக்கு நாம் எதிலையெல்லாம் பூரணத்துவம் அடைய வேண்டும் அதை சொல்லிவிட்டு நான் விஷயத்துக்கு வருகிறேன். அதை சில வசனங்கள் மூலமாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். நாம் குழந்தையாய் பிறந்தவர்கள், புதிதாய் பிறந்தவர்கள், நாம் வளர்ச்சிக்கு நேராக இப்பொழுது பயணிக்கிறவர்கள். ஆனால் ஆண்டவரிடத்துல வந்து கேட்டுக்கொள்வது, ஆண்டவர் கேட்கிற கேள்வி, மகனே நீ என் மகன்தான், நீ பிறந்து ரட்சிக்கப்பட்டு தெய்வ மகன் தான். ஆனால் நீ வளர விரும்புகிறாயா? நீ பூரணமாய் வருவதற்கு, பூரணனாய் மாறுவதற்கு விரும்புகிறாயா என்று கேட்கிறார். அப்படியானால் பூரணனாவது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 19:21 பூரணனாக வேண்டுமானால் இயேசுவின் சீஷனாக வேண்டும். இயேசுவின் சீஷனாவது என்று சொன்னால் அர்த்தம் என்ன? இயேசுவை போலாக வேண்டும். அப்போ பூரணம் என்று சொன்னால் சீஷத்துவத்தின் பாதையிலே நாம் செல்லும் பொழுதுதான் கிறிஸ்துவனுடைய பூரணத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்க முடியும். அப்போ பூரணனாக வேண்டுமானால் சீஷனாக வேண்டும். சீஷனாவது என்று சொன்னால் கிறிஸ்துவை போல மாறுகிற வளர்ச்சி. அதுதான் எபேசியரிலே பவுல் சொல்கிறார். அந்த 4ஆம் அதிகாரத்தை வாசித்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பூரண வளர்ச்சி, பூரண புருஷராக வேண்டும். இயேசு கிறிஸ்துவாகிய சிரசு மட்டும் வளர்ச்சி அடைகிற ஒரு கிறிஸ்தவ வளர்ச்சி. இதெல்லாம் ஒரு ஏட்டு சுரக்காவாக அனைவருடைய காதுகளில் விழுகிறதை நானும் கவனிக்கிறேன். உண்மையாக நான் கேட்கிறேன், உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது? இன்னும் ஒரு சரியான ஒரு முதிர்ச்சி அடையாமல், பக்குவம் அடையாமல் நாம் இருக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48 ஆண்டவருடைய மலை பிரசங்கத்துல கூட அதனுடைய 5:48 கடைசி வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். எனக்கு ஆச்சரியமாயிருந்தது. பிதா பூரண சற்குணர். யார்? மகத்துவத்திலே வசிக்கக்கூடிய அண்ட சராசரங்களை படைத்த சர்வ வல்லவரும் சர்வ ஞானியும் சர்வ வியாபகனுமான ஆண்டவர் பூரண வளர்ச்சி, பூரண சற்குணர். ஆனால் அவரை போல நாமும் பூரண சற்குணர்கள் ஆக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அப்படியானால் சீஷத்துவத்தினுடைய இறுதி நோக்கம் என்ன? எதற்காக இயேசுவை பின்பற்றி செல்கிறோம்? இயேசுவே என்று கூப்பிட்டு இயேசுவுக்கு பின் செல்லுகிறோமே, அவருடைய நாமத்தை அடிக்கடி நம்முடைய நாவில உச்சரிக்கிறோமே, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் என்றும் சொல்லி நாம் கிறிஸ்துவின் நாமத்தை உச்சரிக்கிறோம். ஆனால் எதற்காக? ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு பின் சீஷனாய் வருவதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நான் இருப்பது போல நீயும் இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பிதாவினுடைய சற்குணத்தை சொல்லி அவர் பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் மாற வேண்டும். அவர் சர்வஞானி, நீங்களும் சர்வஞானியாய் மாற வேண்டும். அவர் சர்வ வல்லவர், நீங்களும் சர்வ வல்லவராய் மாற வேண்டும். அவர் சர்வ வியாபகர், நீங்களும் அவ்விதமாய் மாற வேண்டும் என்று சொல்லல. அதற்கு பதிலாக அவருடைய குணாதிசயத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறார். கிறிஸ்துவை போலவும் கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை போலவும் மாறுவதுதான் பூரணத்தின் அடையாளம். நம்முடைய வளர்ச்சியை அளந்து பார்ப்போம். இயேசுவோடும் இயேசுவின் பிதாவாகிய தேவனோடும் நம்முடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும். அதை சிந்தித்து செயல்படுவோமாக. சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். அந்த வசனங்களிலே நாம் இன்னும் அவருக்கு நேராக, ஒரு மெச்சூரிட்டிக்கு நேராக, பெர்ஃபெக்ஷனுக்கு நேராக போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். எதிலே நாம் தேர வேண்டியவர்களாயிருக்கிறோம்?
எதிலே இன்னும் நாம் முன்னேறி வளர வேண்டியதா இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். வாசிப்போம். 2 இப்படிப்பட்ட கொரிந்தியர் வாக்கு 7:1. படிங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தமாகுதலை பூரண பயத்தோடு என்று சொன்ன அர்த்தம் என்ன? we have to grow, we have to progress in the holiness. பரிசுத்தத்திலே பரிசுத்தம் அடைகிற ஒரு வாழ்க்கை. வெளிப்படுத்தின விசேஷத்திலே யோவான் கடைசியாக சொல்லுக, பரிசுத்தமாயிருக்கிறவன், சரிதான், பரிசுத்தமாயிருக்கிறீர்கள், ஆனால் பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாயிருக்கட்டும் என்று அர்த்தம் என்ன? பரிசுத்தத்தில் குறைவு இருக்கிறது, நீங்கள் பரிசுத்தவான்கள் தான், ஆனால் இன்னும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய வேண்டியதாயிருக்கிறது. ஆகவே there should be a perfection and maturity in the growth of holiness. இரண்டாவதாக நாம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே அதனுடைய கொலோசியர் மற்றொரு வசனம் 3:10, அதாவது கொலோசியர் 2:2 3:10 வாசிக்கிறோம். அங்கே எதிலே நாம் தேர வேண்டும், வளர்ச்சி அடைய வேண்டும், பூர்ணராக வேண்டும்? அறிவிலே என்று வாசிக்கிறோம். பாருங்கள், கொலோசியர் 2:2. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். 3:10 கூட சேர்த்து வாசிக்கலாம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. கொலோசியர் நிருபத்திலே பவுல் அறிவை குறித்து அழகாக சொல்லுகிறார். காரணம், அந்த நிருபமே எழுத பெற்றதின் நோக்கம் நமக்கு நன்கு தெரியும். ஞானவாதிகள் அல்லது நாஸ்டிசம் என்று சொல்லுகிறவருடைய அவ்விதமான தப்பான போதனைகளுக்கு எதிராக அவர் அங்கே தன்னுடைய அம்புகளை பாய்க்கிறார். ஆகவே அங்கே அவர்களுடைய அறிவு, அவர் நினைக்கிறார்கள் நாங்கள் தான் சிறந்த அறிவாளிகள், we are the mystic wise people, அதாவது ஒரு மார்மீகமான ஒரு மர்மமான ஒரு ஞானத்திற்கு சொந்தக்காரர்கள், நாங்கள் தான் அறிவில் பூரணரானவர்கள் என்று தப்பாக சொல்லுகிற அந்த கூட்டத்தாருக்கு பவுல் சொல்லுகிறார், அப்படி அல்ல, கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் உண்மையாகவே ஞானிகள். காரணம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தின் 30ஆம் வசனம் நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு ஞானமானார் என்று வாசிக்கிறோம். அவரே நமக்கு ஞானமும், அவரே நமக்கு நீதியும், அவரே நமக்கு பரிசுத்தமும், அவரே நமக்கு மீட்புமானார் என்று சொல்லுகிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒருவர் இருந்தால், கிறிஸ்துவின் ஞானம் அவனுக்குள் இருப்பதனாலே அவன் பூரணனாய், ஞானத்தில் பூரணனாக ஆனான் என்று சொல்ல மாட்டேன், அவன் ஞானவானாய் இருக்கிறான், அவனுக்குள் அறிவு வந்தாயிற்று. இங்க சொல்லப்படுகிற அறிவு என்ன? தேவனையும் தேவகுமாரனையும் குறித்து அறிகிற அறிவின் பூரணம். இதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தத்தில் வளர வளர, பரிசுத்தத்திலே நாம் முன்னேறி போக போக பிதா குமார பரிசுத்த ஆவியாக தேவனை குறித்துள்ள பூரண அறிவு பெற வேண்டும். இது நாம் உண்மையாகவே மனதில் வைத்துக் எந்த அளவுக்கு நாம் நம்முடைய தேவனை அறிந்திருக்கிறோம் என்று நாம் யோசிக்க வேண்டும். ஆகவே இந்த இடத்திலே அறிவை குறித்து அவர் சொன்னார். மூன்றாவதாக அதே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை படித்து பார்ப்போம். 3:14, கொலோசியர் 3:14. இவை எல்லாவற்றின் மேலும் சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இதற்கு எல்லாவற்றும் சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த 5:40 உங்கள் பிதா பூரண சற்குணராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராயிருங்கள். இந்த பூரண சற்குணம் என்று சொல்கிற வார்த்தை பர்ஃபெக்ஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. த டிவைன் பர்ஃபெக்ஷன், தெய்வீகமான பரிபூரணத்தை குறித்து அங்கு சொல்லுகிறார். ஆனால் இங்கே நான் சொல்லி வந்தது தெய்வீக தன்மையிலே, இந்த டிவைன் நேச்சர், நம்முடைய சுபாவத்திலே நாம் பூரணர்களாய் மாற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தம்மை போல நாம் மாற வேண்டும். பிதாவாகி தேவனும் குமாரனாய் கிறிஸ்துவும் நம்மை குறித்து அதுதான் விரும்புகிறார் என்பதை சொல்லுகிறேன். ஆகவே கொலோசியர் 3:14 படியாக அவரை அறிகிற அறிவு வளர்வதோடு கூட அவருடைய சுபாவத்தினுடைய அந்த தெய்வீக திவ்ய சுபாவத்தினுடைய முழுமைக்கு நேராகவும் நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டியவர்களாயிருக்கிறோம். அடுத்ததாக கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே பாருங்கள். காரணம், கொலோசியர் நிருபத்தில் இந்த பூர்ணம் என்ற சொல் அதிகமாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆகவே கொலோசியர் 2:2 கூட படிப்போம்.
அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். இங்கு நம்பிக்கை பூரண நிச்சயம், அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும். இதற்கு இணையாக எபிரேயர் நிருபம் 6ஆம் அதிகாரம் 12 அந்த வசனத்தை வாசிக்கிறோம். எபிரேயர் 6:12 அந்த நிச்சயம், அது எதை குறித்துள்ள நிச்சயம்? அவர்கள் பூரண உணர்வடைய வேண்டும். எதை குறித்து? அவர்கள் பூரண அறிவும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். வாசிப்போம். எபிரேயர் 6:12 நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாயிருக்கிறோம். பூர்ண நிச்சயம் அந்த வார்த்தை வருதா? நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி. நம்பிக்கையின் பூரண நிச்சயம் என்று சொன்னால் the certainty of the hope, அது உங்களுக்கு இருக்கணும். அந்த பூரணம், அதாவது அரைகுறையாக ஏதோ நம்புவது நம்பிக்கை அல்ல, அது செக்குலார் ஹோப் என்று சொல்லலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஹெவன்லி ஹோப் என்று சொல்லுகிறதிலே பூரண நம்பிக்கை உடையவர்களாய் இருக்கணும். அதில் ஒரு வளர்ச்சி அடையணும். நாளுக்கு நாள் ஆண்டவரை நம்புவதிலும் நம்முடைய வருங்காலத்தை குறித்து சொல்லப்பட்டதை நம்புவதிலும் நாம் இன்னும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து விரும்புகிறார். ஐந்தாவதாக எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 22 என்ன வாசிக்கிறோம்? எபிரேயர் 10:22 சாட்சி நீங்க வெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். விசுவாசத்தின் பூரண நிச்சயம். அப்ப விசுவாசத்திலும் ஒரு நிச்சயத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். பூரண நிச்சயம், வெறும் நிச்சயம் அல்ல, முழுமையான ஒரு விசுவாசம் வேண்டும் என்ற வார்த்தை சொல்ல. அற்ப விசுவாசம் இருக்கிறது, ஆகாத விசுவாசம் இருக்கிறது. ஆனால் இங்கே நாம் ஆண்டவரிடத்தில் வைத்த விசுவாசம் ஆரம்பத்திலே அற்ப விசுவாசம் என்று எண்ணப்பட்டாலும் கூட அந்த அற்ப விசுவாசம் நீங்கி நாம் அதிக விசுவாசம் வளர வேண்டும் என்று சொல்கிறார். இதுவும் ஆண்டவரை சார்ந்து கொள்ளுகிற விஷயத்திலே, நமக்கு சொல்லப்பட்ட விஷயத்திலே அவரை சந்தேகியாமல் தேவ வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு இன்னும் அதிலே ஆழமாய் விசுவாசித்து முன்னேற வேண்டும். விசுவாசத்தில் பூரணர்களாய் நாம் மாற வேண்டும். யாக்கோபு 2:22 இதற்கு இணையான வசனமாக யாக்கோபும் சொல்லுவதை நீங்கள் வாசிக்கும். எடுக்க டைம் நேரம் இல்லை. இனி எதிலே நாம் பூர்ணமடைய வேண்டும்? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 யோவான் 2:5 அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அந்த மேலவாசி வசனம் என்ன சொல்கிறது? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கிறது. தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கிறது. அப்போ இங்கே ஏற்கனவே யோவான் சொல்லுகிறார், அவரிடத்தில் விசுவாசிக்கிறவனிடத்திலே தேவ அன்பு பூரணப்பட்டிருக்கிறது என்று அழுத்தமாய் சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையை நிதானித்து பார்த்தால் நடைமுறையில் அது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர் அப்படி சொல்லுகிறார். தொடர்ந்து அவர் சொல்லுகிற சில வசனங்களை வாசிக்கலாம். 4:12, அதாவது 1 யோவான் 2:5 வாசி. 4:12 தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். அப்போ அன்பு பூரண வளர்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லுவது, முதல் சொன்னது பூரணமாய் இருக்கிறது, ஆனால் பூரண அன்பு வெளிப்படும் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பூரண அன்புக்கு நேராக நாம் போகணும். நாம் கொடுக்கிற அன்பு அபூர்ணமானதா நிறைவற்றதா என்பதை நாம் யோசித்து, இன்றைக்கு கொடுத்த அன்பை விட அடுத்த நாள் கொடுக்க போகிற அன்பு அதை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். தொடர்ந்து 4:17 வாசிப்பான். இதே அன்பினுடைய பூரணத்தை குறித்து சொல்லுகிற வசனங்கள் தான் 4:17. நாளிலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாம் உலகத்தில் இருக்கிறோமா? யோவான் என்ன ஒரு எதிர்பார்ப்பு, என்ன ஒரு நிச்சயத்தோடு சொல்லுகிறார். அவர் இருக்கிற வண்ணமாகவே உலகத்தில் நாம் இருக்கிறோமா? அதற்கு முன்னாடி சொன்ன வசனத்துல அந்த அன்பிலே நாம் பூரணப்படுகிறோம்.
அவர் காண்பித்த அன்பு அறகுறையானதல்ல, அது நிறைவானது, பூரணமானது. அதை போலத்த அன்பு நமக்கு வேண்டும், நாம் அந்த அன்பில் பூரணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். 18ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாம். அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனை உள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் யோவானுடைய எழுத்துக்களில் அன்பை சொல்லுகிற பகுதிகள் இதில் எல்லாம் வெறும் அன்பு என்று சொல்வதற்கு பதிலாக பூரண அன்பு, பூரண அன்பு என்று சொல்லுகிறார். அப்போ இதை எதை குறிக்கிறது? தேவன் நம்மேல் வைத்த அன்பை சொல்லும் பொழுது அது பூரணமான அன்பு, பெர்ஃபெக்ட் சேரிட்டி, பூரணமான அன்பு என்று சொன்னால், அன்பு செலுத்தின பொழுது தேவன் தம்மிடத்தில் உள்ள எதையும் பாதியோ அல்லது அரைவாசியோ கால்வாசியோ அல்லது ஒரு பெர்சன்டேஜ் கூட தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் முழுமையாய் கொடுத்து அன்பு கூறுகிற அன்பு என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவனுடைய அன்பு என்னவென்று கேட்டால், தேவன் பிறரை நேசிக்கும் பொழுது, நம்மை நேசிக்கும் பொழுது தேவன் தனக்கென்று எதையும் வைத்துக் கொள்வதில்லை. அன்பு யாரிடத்திலே காட்டப் போகிறாரோ அவருக்காக அத்தனையும் தியாகம் செய்கிற அன்பு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளும்படியாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அப்போ அன்பில்லாமல் கொடுக்க முடியும், நமக்கு நன்றாக தெரியும். யூ கேன் கிவ் வித்வுட் லவ்விங், ஆனால் யூ cannot give, you cannot love without giving என்று சொல்லும் பொழுது, அன்பு செலுத்துகிறவன் கொடுத்தே ஆவான். அன்பில்லாமல் கொடுக்க முடியும். you can give without love, but you cannot love without giving. இது எப்பொழுதுமே நம்முடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். if you love a person, அவருடைய அல்டிமேட் நன்மைக்காகத்தான் நாம் அன்பு கூறுகிறோம். ஆண்டவர் அப்படித்தான் அன்பு கூர்ந்தார். நம்மை சபையாக அன்பு கூர்ந்த பொழுது என்ன சொல்கிறார்? கடைசி நாளிலே அந்த கரையில்லாத, திரையில்லாத, மாசற்றதான பூரண சௌந்தரியவதியாக தேவன் தம்முடைய மணவாட்டியை பிதாவுக்கு முன்னதாக மாசற்றதாக நிறுத்தும்படியாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எபேசியரில் வாசிக்கிறோம். அப்போ நம்முடைய அன்பு என்று சொல்லுகிறது எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் யோவான். அது பூரண அன்பா, அதை செக் பண்ணணும். அப்படி அன்பு குறைவுள்ளா இருந்தால் என்ன செய்யணும்? அதிலே வளரும்படியாக நாம் முன்னேற கடவோம், பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. ஆகவே நம்முடைய பரிசுத்தத்திலே நாம் தேர வேண்டும். நம்முடைய ஞான அறிவுகளிலே, தெய்வத்துக்கு அறிவிலே நாம் தேர வேண்டும். தெய்வீக சுபாவங்களிலே, பண்புகளிலே நாம் தேர வேண்டும். நம்முடைய எதிர்நோக்கம், அதாவது நம்முடைய நம்பிக்கையிலே, ஹோப்பிலே நாம் இன்னும் வளர வேண்டும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில், விசுவாசத்திலே நாம் இன்னும் வளர வேண்டும். கடைசியாக நாம் தேவனிடத்திலும் பிறரிடத்திலும் வைத்திருக்க அன்பிலே நாம் பூரண வளர்ச்சிக்கு நேராய் கடந்து போக வேண்டும் என்று இன்று கர்த்தர் விரும்புகிறார். கடந்து போவோமாக. வாசித்த வசனத்துக்கு திரும்பி வரலாம். நாம் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோமே, இதை சொல்லிவிட்டு எழுத்தாளன் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் வாசித்தோம். ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மறந்திருப்பதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். தேவனுக்கு சித்தமானால் இப்படி இதை சொல்லிவிட்டு கடந்து போவோமாக என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு? தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். இதன் பொருள் என்ன? அநேகர் அது வேறு விதமாய் நினைக்கலாம். அப்போ கடந்து போவோமாக என்று கொடுக்கிறார். ஆனா தேவனுக்கு சித்தமானா நீங்க கடந்து போவீங்க. அந்த அர்த்தத்துல நான் இங்கே சொல்லுகிறேன், இவர் எழுத்தாளர் சொல்லுகிறார், இதுதான் தேவ சித்தம், அதுதான் தேவ சித்தம். நீங்கள் கடந்து போக வேண்டும், இன்னும் சிசுக்களாய் இராமல் பூரண வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலே படித்து தேறின உங்களுடைய அறிவு, அதிலே திருப்தி அடையாமல் நீங்கள் புதிய ஏற்பாட்டின் சத்தியங்களுக்கு நேராக அல்லது நிழலிலிருந்து நிஜத்திற்கு நேராக, சாயலிலிருந்து பொருளுக்கு நேராக நீங்கள் கடந்து போக வேண்டும், நீங்கள் முன்னேற வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவனுக்கு சித்தமானால் என்ன சொல்லுகிறார்? சித்தமானால் இப்படியே செய்வோம். அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? எழுத்தாளர் சொல்லுகிறார், இது தேவனுக்கு சித்தம்தான், ஆகவே நாம் அப்படி செய்வோம். இது தேவனுடைய சித்தம், அப்படி செய்வோம். இன்னொரு அர்த்தம் என்னவென்று கேட்டால், இது தெய்வ சித்தமானதினாலே நீங்கள் முன்னேறி போக வேண்டும், பூரணர் அடைய வேண்டும் என்பது தெய்வ சித்தமானதினாலே
நான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறேன். நானும் தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக உங்களுக்காக உதவி செய்யும்படியாக இதை எழுதி கொண்டு போக போகிறேன். இன்னும் பூர்ணராய் மாறுவதற்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்கிறேன். இது தெய்வ சித்தம். நாம் ஒன்றாக சேர்ந்து முன்னேறுவோம், அதற்காக முயற்சிகளை எடுப்போம் என்று 3ஆம் வசனத்திலே எழுத்தாளன் சொல்லுகிறார். ஆனால் மூல உபதேசங்களை குறித்து நாம் வாசித்தோம் அல்லவா? நான் ஏற்கனவே கடந்த வாரம் சொன்னேன். இவர்கள் இங்கே எழுத்தாளர் இங்கே சொல்லுகிற இந்த மூல உபதேசங்கள் கிறிஸ்துவை குறித்த மூல உபதேசங்கள், அதுதான் அவங்களுக்கு தெரியும் என்று சொன்னேன். அது என்ன அது என்று ஒருவேளை யோசிக்கலாம். வாசித்த வசனத்திலே சில காரியங்கள் சொல்லப்பட்டது. என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். ஒன்று, மூல உபதேச வசனங்கள் என்று சொல்வது நீங்க மனம் திரும்புதல், தேவன் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்து உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்ற 6 அடிப்படை மூல உபதேசங்களை குறித்து எழுத்தாளன் சொல்லுகிறார். இது இவர்களுக்கு அத்துப்படியான விஷயம். எங்கே இருந்தவர்கள் கற்றிருக்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டினின்று அவர்கள் கற்றது. காரணம் என்ன தெரியுமா? பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா பக்கங்களிலும் கிறிஸ்துவனுடைய ஒரு நிழற்படம் அல்லது ஒரு வரைபடம், ஒரு ஸ்கெட்ச் எல்லா எழுத்துக்களிலும் பார்க்க முடியும். பழைய ஏற்பாட்டு ஆகமங்கள் உண்மையாக படிக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய அந்த நிழல் வடிவம் அதை பார்க்க முடியும். அது நிச்சயமாய் பார்க்க முடியும். அதனாலே தான் நாம் ஒரு வசனத்திலே ஆண்டவரே சொன்ன வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 24:44 வசனம் பாருங்கள். பழைய ஏற்பாட்டு ஆகமங்களை படிக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை தரிசிக்க முடியும். ஆனால் தத்ரூபமாக இல்லை, ஆனால் அது மறைமுகமாக. வாசிப்போம் 24:44. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். கவனியுங்கள், கர்த்தரோடு தெளிவாக சொல்லுகிறார். நான் உங்களோடு இருக்கையிலே ஒன்று சொல்லிக் கொண்டு வந்தேன் அல்லவா? என்ன சொல்லிக் கொண்டு வந்தேன்? அங்கு பழைய ஏற்பாட்டு நியாயம், அந்த புத்தகத்தை அவருடைய ஹீப்ரு பைபிள், அவருடைய எபிரேய வேத புத்தகத்தை சுட்டிக்காட்டி அந்த வேத புத்தகத்திலே என்னை குறித்து எழுதியிருக்கிற விஷயத்தை எல்லாம் அவ்வப்போது நான் உங்களோடு இருக்கையிலே ஞாபகப்படுத்தி கொண்டு வந்தேன் அல்லவா? என்னை குறித்து எழுதியிருக்கிற விஷயங்கள் அது இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் ஞாபகப்படுத்துகிறார். அப்படியானால் பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலே கிறிஸ்துவானவரை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது தீர்க்கதரிசன வடிவாக சொல்லப்பட்டதையும் நாம் பார்க்க முடியும். அதே போல இன்னொரு வசனம் பேதுரு சொல்வதை கேளுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தினுடைய 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். 11. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். அப்போ இது ஒரு ஆராய்ச்சி புஸ்தகமாய் அவர்களுக்கு இருந்தது. ஆராய்ந்து அவர்கள் என்ன கண்டுபிடித்தார்கள்? கிறிஸ்துவை குறித்தும் கிறிஸ்துவுக்கு வரும் பாடுகளை குறித்தும் கிறிஸ்துவுக்கு பின்னால் கிடைக்க போகிற மகிமைகளை குறித்தும் அவர்கள் பழைய ஏற்பாட்டு ஆகமங்களை ஆராய்ந்த பொழுது கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். அதை தானே பேதுரு சொல்லுகிறார். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எபிரேய விசுவாசிகளை பொறுத்தமட்டில் பழைய ஏற்பாட்டு ஆகமங்களிலே எழுதப்பெற்ற நிழலாயிருக்கக்கூடிய கிறிஸ்துவை அவர்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே மூல உபதேசங்களும் கற்றிருக்கிறார்கள். இதுதானே சொல்லப்படுகிறது. ஆனால் இயேசுக்கு சொல்லும் பொழுது அந்த ஆகமங்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்? 24:44 வாசித்த பொழுது, நான் வாசித்த இடத்துல 1 மோசேயின் நியாயப்பிரமாணம் அல்லவா? இரண்டாவதாக முதலாவது மோசே 24 லூக்கா 24:44 இல்லையா? அவர்களின் மோசே நியாயப்பிரமாணத்திலும் மோசே நியாயப்பிரமாணம், அப்புறம் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும்
தீர்க்கதரிசி ஆகமங்கள், சங்கீதம். பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எபிரேய பழைய புத்தகத்தை, எபிரேய வேத புத்தகத்தை அவர் சொல்வதற்கு பதிலாக இந்த 3 கூறுகளாக சொன்னார். அன்றைக்கு இருந்த எபிரேய வேத புத்தகத்திலே இந்த 3 பகுதிகள் இருந்ததாக அர்த்தம். அல்லது முழுமையான அன்றைய வேத புத்தகத்திலே இந்த 3 கூறுகள் இருந்தது. ஒன்று, மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகங்கள் என்று சொன்னால் நமக்கு நன்றாக தெரியும். ஆதி ஆகமத்திலிருந்து ஏறத்தாழ உபாகமம் வரைக்கும் உள்ள மோசே எழுதின நியாயப்பிரமாண புஸ்தகங்கள். அடுத்ததாக தீர்க்கதரிசிகள் புத்தகங்கள், மைனர் ப்ராஃபட்ஸ், மேஜர் ப்ராஃபட்ஸ் என்றெல்லாம், சிறிய தீர்க்கதரிசிகள், பெரிய தீர்க்கதரிசிகள் என்று சொல்கிற தீர்க்கதரிசிகளால் எழுதப்பெற்றவைகள். மூன்றாவது பகுதி சங்கீதங்கள். இதுதான் பழைய ஏற்பாட்டு அல்லது எபிரேய வேத புத்தகத்திலே காணப்படுகிற பிரிவுகள். ஆக மொத்தம் ஆண்டவர் எபிரேய வேத புத்தகத்திலே என்று சொல்லாமல் அதனுடைய 3 கூறுகளை சொல்லி, அந்த 3 கூறுகளிலும் என்று சொன்னால் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே கிறிஸ்துவை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியும், படிக்க முடியும். அதே போல தீர்க்கதரிசி ஆகமங்களை வாசிக்க முடியுமா? அதை படிக்கிறவர்களுக்கு தெரியும். காரணம், குறிப்பாக ஏசாயா 53, 52, 53 அதிகாரங்கள் படிக்கிறவர்களுக்கு வரப்போகிற மேசியாவை குறித்து தெல்ல தெளிவாக அவர்கள் புரிந்து கொள்ள முடியும். அதே போல சங்கீதங்கள், தாவீது எழுதின சங்கீதங்கள் 75, ஏனையவர்கள் எழுதினது 75, அவ்விதமாய் 150 சங்கீதங்களில் என்ன சொல்கிறார்? என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. காரணம், மேசியாவின் சங்கீதம் என்று சொல்லுகிற 22ஆம் சங்கீதம், 16ஆம் சங்கீதம், அப்படி அநேக சங்கீதங்கள் இருக்குது. அந்த சங்கீதத்தின் மூலமாக பாடுபடுகிற மேசியாவை குறித்தும் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமும் பழைய ஏற்பாட்டை வாசிக்கும் பொழுது நமக்கு இந்த தகவல் கொடுக்கப்படுகிறது. ஆனால் அந்த எபிரேய விசுவாசிகள் அறிந்து கொண்ட சத்தியத்திலே அவர்கள் திருப்தியாயிருந்து முன்னேறாமல் போனதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிலைமையை நாம் சரிபார்த்து கொள்ள வேண்டும். நமக்கு நிறைய அறிவு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு ஆகமங்களின் மூலமாய் நாம் அநேக கற்றிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவனுடைய பூரண தன்மையை குறித்து, கிறிஸ்துவனுடைய உண்மையான நிஜமான உருவத்தை குறித்து நாம் அறிய வேண்டிய பிரகாரம் இன்னும் அறிய வேண்டும் என்றுதான் எழுத்தாளன் நம்மை நோக்கி பணிக்கிறார். ஆகவே இந்த உபதேசங்கள் என்ன என்று வேகமாய் சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதை நீங்கள் கவனிக்கலாம். அதாவது இங்கே சொல்லப்படுகிற உபதேசங்கள் என்று, முதலாவது உபதேசம் என்ன என்று வாசித்த மூல உபதேச வசனங்கள், முதலாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அப்படியான என்ன அர்த்தம்? மனம் திரும்புதலை குறித்து பழைய ஏற்பட்ட ஆகமங்களிலே எழுதப்பட்டிருக்கிறதா? அது ஆராய்ச்சி செய்ய வேண்டுமா? இல்லை, நமக்கு நன்றாக தெரியும். காரணம், அநேக வசனங்கள் அதற்கு ஏதுவாக சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். என்ன அந்த வசனம் என்று கேட்ட ஒன்று, அந்த வசனங்களை மட்டும் வாசித்து சொல்லுகிறேன். பழைய ஏற்பாட்டிலே மனம் திரும்புதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதா? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் தங்களுடைய புத்தகங்களிலே அதைதான் ஜனங்களுக்கு வைக்கிறார். மனம் திரும்புதலை சொல்லாத தீர்க்கதரிசிகள் இல்லை என்று சொல்லலாம். அப்படியானால் அவர்கள் அதனுடைய இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 3:2 அதே போல அப்போஸ்தலர் 3:19 வசனங்களை வாசித்தால் மனம் திரும்புதல் என்று ஏற்கனவே உங்களுக்கு தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லப்பட்டது எடுத்துரைக்கிறதை பார்க்க முடியும். அதே போல அடுத்த மூல உபதேசம், செத்த கிரியைகளாக மறந்து தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். தேவன் மேலில் வைக்கும் விசுவாசம், faith toward God. இது என்ன என்று கேட்டால், அதுவும் பழைய ஏற்பாட்டிலே பல இடங்களிலே எழுத பெற்றிருக்கிறது. நான் அதை விளக்கி சொல்ல நேரமில்லை, அது நமக்கு அவசியமும் இல்லை. ஆகவே தேவனை விசுவாசியுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த விசுவாசம் பழைய ஏற்பாட்டிலே எத்தனை இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷன் நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பது நல்லது என்று சொல்லுகிறது போல எத்தனை எத்தனை வசனங்கள் தேவனை விசுவாசியுங்கள் என்று சொல்லுகிற அநேக வசனங்கள் இருக்கிறது. இது மூல உபதேசம் தான். அடுத்ததாக அதே சமயம் யோவான் 14:1 வாசிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டில் தேவனை விசுவாசியுங்கள், பிதாவை விசுவாசியுங்கள் என்று சொல்லப்பட்டு புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் கூட்டல் என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இது புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது மாறுகிறதை பார்க்க முடியும். அடுத்ததாக நாம் வாசிக்கிறது மனம் திரும்புதல். அடுத்ததாக தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம். 3 ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம். ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் இது நமக்கு நன்றாக தெரியும். எபிரேய நிருபம் 9ஆம் அதிகாரம் 10 கூட பழைய ஏற்பாட்டில் நடந்த ஸ்நானங்களை குறித்து, கழுவுதல், அதே போல மற்ற அநேக காரியங்களை குறித்து எபிரேய நிருபத்தில் சொல்ல, அது லேவியராகமத்தில் மிக அதிகமாய் வருகிறதை பார்க்க முடியும். அப்போ லேவியராகம புத்தகத்தினுடைய அடிப்படை போதனைகளில் ஒன்றுதான் இந்த
ஸ்நானங்கள், இந்த ஸ்நானங்கள் என்று சொல்லுகிறது தூய்மைப்படுத்தல், பரிசுத்தமாகுதலை குறித்து குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். அது ஞான ஸ்நானத்தை அடுத்ததான, ஆனால் இது புதிய ஏற்பாட்டு ஞான ஸ்நானத்தை குறித்துள்ள உபதேசம் அல்ல. இது பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஸ்நானங்களுக்கு அடுத்த பலவிதமான சடங்காச்சார ஸ்நானங்களை குறித்து சொல்லப்பட்டதை குறித்து அவர் சொல்லுகிறார். நான்காவதாக லேயிங் ஆஃப் ஹேண்ட்ஸ் என்று சொன்னால் கைகளை வைக்குதல். இது பழைய ஏற்பாட்டில் தெளிவாக இருக்கிறது. லேவியராகமத்தின் புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 3, 2, 16, 21 ஆகிய வசனங்களிலே அந்த லேவியன் அல்லது ஆசாரியன் கொல்லப்படுகிற அந்த கடாவு மேலே, இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா போன்றவர்களின் தலையின் மேலே கைகளை வைத்து பாவத்தை இம்பியூட் பண்ணுகிற அந்த ப்ரோசஸ் கைகளை வைக்குதல் என்று சொல்லுகிறார். அப்படியானால் அவிதமாக டிரான்ஸ்பர் பண்ணுகிற அந்த தன்மையை கைகளை வைக்குதல், அது ஒரு உபதேசமாக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. காரணம், அப்படி கைகளை வைத்தால்தான் அந்த ஆட்டினுடைய இன்னசென்சிக்கு, அதாவது நிரபராதியாக இருக்கக்கூடிய ஆட்டுக்கு குற்றவாளி என்ற பட்டம் கிடைக்கிறது. ஆகவேதான் அது கைகளை வைக்குதல் மூலமாய் கிடைக்கிறது. புதிய ஏற்பாட்டிலே கைகளை வைக்குதல் என்ற ஒரு உபதேசம் இல்லை. அது தப்பாக யாரும் நினைக்க கூடாது. புதிய ஏற்பாட்டிலே கைகளை வைத்தால் அமிதமாக ஏதாவது டிரான்ஸ்பர் ஆகும் என்றில்லை. புதிய ஏற்பாட்டின் கைகளை வைக்குதல் என்று சொல்லுகிறது ஒருவனை ரெகக்னைஸ் பண்ணுவது, அவ்வளவு மட்டும்தான். மற்றபடி அந்த கைகளை வைக்கிறதுனாலே ஏதோ பெரிய காரியங்கள் டிரான்ஸ்பர் ஆகிவிடும் என்று யாரும் நினைக்க கூடாது. அப்ப பழைய ஏற்பாட்டு உபதேசம் தான் இந்த கைகளை வைக்குதல். அடுத்ததாக 5ஆவதாக ரெசரக்ஷன் ஃப்ரம் தி டெட், மரித்தோர் உயிர்த்தெழுதல். இது புதிய ஏற்பாட்டிலே மட்டும்தான் இருக்கிற உபதேசமா? அல்ல. பழைய ஏற்பாட்டிலேயே மரித்தோரின் உயிர்த்தெழுதல் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே சொல்லுகிற வார்த்தை, யோபு 19ஆம் அதிகாரம் 25 முதல் 27 வரை வாசித்தால் உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த தோல் முதலானவை அழுகி போனாலும் நான் மறுபடியும் என் சொந்த கண்களினாலே நான் என் மீட்பரை பார்ப்பேன் என்று சொல்லுகிற அந்த இடத்திலே அவருக்கு இருந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை குறித்து அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். யோபனுடைய புத்தகம் தெளிவாக இருக்கிறது. சங்கீதம் 17:15, சங்கீதம் 16:10-12 வசனங்களிலும், அதே போல எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே எழுத்தாளன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிற இடத்திலும் உயிர்த்தெழுதலை குறித்துள்ள நம்பிக்கை பழைய ஏற்பாட்டு பக்தர்களுக்கும் இருந்ததாக குறிப்பிடுகிறார். ஆகவே பழைய ஏற்பாட்டிலே உயிர்த்தெழுதல் என்பதும் ஒரு மூல உபதேசமாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக அதனுடைய நித்திய நியாய தீர்ப்பு, அதுதான் 6ஆவதாக சொல்லப்படுகிற மூல உபதேசம். அது எங்க வருகிறது? நித்திய நியாய தீர்ப்பை குறித்து பழைய சொல்லப்பட்டிருக்கிறதா? நிச்சயமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 9:17, யோபு 26:6, அதே போல ஏசாயா 66:24, பிரசங்கி 12:14 அவரை நியாய தீர்ப்பிலே கடைசியாக கொண்டு வந்து நிறுத்துவார். ஆகவே நியாய தீர்ப்பு மட்டுமல்ல, நித்தியமான நியாய தீர்ப்பு என்று சொன்னால் தீர்க்கப்படுகிற அந்த நியாயமானது அது நித்திய பலன் உள்ளது, அதனுடைய எஃபெக்ட் இட்டர்னல், இன்ஃபினிட் ஆக தொடரும் என்று சொல்வது. அது பழைய ஏற்பாட்டில் இருந்ததா? நியாய தீர்ப்பு நிச்சயமாயிருந்தது. ஆகவே எழுத்தாளன் சொல்லுகிறார், இந்த பழைய ஏற்பாட்டு ஆகமங்களில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவை குறித்துள்ள மூல உபதேசங்களை எல்லாம் நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், ஆனால் அடிஸ்தானம் நீங்கள் போட்டீர்கள், ஆனால் இன்னும் கிறிஸ்துவை குறித்துள்ள அறிவிலே நீங்கள் முன்னேறவில்லை, வளரவில்லை என்ற நிலைமையில் இருக்கிறீர்களே, இது சங்கடகரமானது என்று ஞாபகப்படுத்துகிறார். இப்பொழுது நான் வாசித்த வசனத்துக்கு திரும்பி நான் வாசிப்போம். இப்பொழுது அந்த அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூர்ணராகும்படி கடந்து போவோமாக, தேவனுக்கு சித்தமானால் நாம் இப்படி அதற்காக முயற்சித்து செயல்படுவோம், நாம் முன்னேறுவோம் என்று எழுத்தாளனும் சேர்ந்து சொல்லுகிறதை பார்த்தோம். 4ஆம் வசன வாசி, 4, 5, 6 வசனங்கள். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இந்த 4, 5, 6 இதை ஏனெனில் என்று சொல்லி ஆரம்பிக்கிறார். ஏனெனில் அப்போ என்ன அர்த்தம்? ஏன் இப்படி நான் சொன்னேன்? முன்கூட்டி சொல்றது கடந்து போவோமாக என்று சொன்னேன் அல்லவா? ஏன் அதை சொன்னேன் என்று கேட்டால் சொல்லுகிறார், நீங்கள் கடந்து போகவில்லை என்றால் அதன் பொருள் என்ன தெரியுமா? இங்க சொல்லுகிற வசனத்தின்படியாக உண்மையாகவே நீங்கள் மனம் திரும்பி மறுபிறப்பை
அடையவில்லை என்று பொருள். ஒரு உயிர் உள்ள எந்த பொருளும் வளராமல் இருக்காது. செத்த பிணம் ஒருபோதும் வளர்ச்சி அடையாது, அது வளராது, தேய்ந்து போய் இல்லாமல் அழிந்துவிடும். அப்படியானால் உங்க வாழ்க்கையை கொஞ்சம் சோதித்து பார்க்க இப்பொழுது எச்சரிக்கிறார். காரணம், நீங்கள் அஸ்திவாரத்தை போட்டு வந்தவர்கள், அஸ்திவார சத்தியங்களை அறிந்தவர்கள், மூல உபதேசங்களை எல்லாம் தெல்ல தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறீர்கள். அப்படி இருந்தும் நீங்கள் பூரணத்திற்கு நேராக போக வேண்டும் என்ற ஆவல் இல்லாமல் இருக்குமையானால், எனக்கு ஒரு டவுட், அப்படி சொல்றார், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன சந்தேகம்? அவர் சொல்லுகிறார், சொல்ற வசனத்தை 4, 5, 6 சொல்லும் பொழுது, இப்படி எல்லாம் தெய்வீகமான நன்மைகளை பெற்றும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல மறுதலித்து போனவர்கள் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். அப்போ இவர்கள் யார்? மறுதலித்து போனவர்கள். அவர்கள் மறுதலித்து போனதினாலே இனி மறுபடியும் அவர்களை புதுப்பிக்க முடியாது. அல்லது என்ன சொல்கிறார் அங்க வசனத்திலே, அவர்கள் என்ன செய்து மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிறு அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. கவனியுங்கள் வசனம், மனம் திரும்புவதற்கு ஏதுவாக மறுபடியும் புதுப்பிக்க முடியாது. அப்படியான என்ன அர்த்தம்? இங்கே சொல்லப்பட்டுள்ள இந்த விஷயங்களுக்கு வருவோம். இந்த மனம் திருப்புவதற்காக ஒரு மனிதன் பாவத்தில் பிறந்து பாவத்தில் வாழ்ந்து நரகத்திற்கு போகக்கூடிய ஜென்ம மனிதனை மனம் திருப்புவதற்காக தேவன் எடுத்துக்கொள்ளுகிற ஐவகை முயற்சிகள், அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள். அவர்கள் ஒன்று அவர்கள் பிரகாசிக்கப்பட்டார்கள், 2 பரம ஈவை ருசி பார்த்தார்கள், 3 பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், தேவனுடைய நல்வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். அப்ப எத்தனை காரியங்கள்? பிரகாசிப்பிக்கப்பட்டார்கள், பரமை ருசித்து பார்த்தார்கள், பரிசுத்த ஆவியை பெற்றார்கள், தேவனுடைய நல்வார்த்தைகளையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தார்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் ருசி பார்த்தவர்கள் அவர்கள் மறுதலித்தால், அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை மறுதலித்தால் சொன்னால் விழுந்து போனால், அந்த இடத்துல விழுந்து போனால் இவர் சொல்லுகிறார், இனி அவர்களை மனம் திருப்புவதற்கு ஏதுவாக புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இதிலிருந்து நாம் அநேகர் இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு நாம் ஒருமுறை பெற்ற தெய்வீக ரட்சிப்பை நாம் இழந்து கடைசியிலே நாம் நித்திய சாவை அடைவோம், கிறிஸ்து இல்லாத அந்த நரகத்திற்கு போய்விடுவோம் என்று இந்த வசனத்தை மையமாக கொண்டு அநேகர் போதிக்கிறார்கள். அது அபத்தமான போதனை என்பதை மறுபடியும் பதிவு செய்கிறேன். இதற்கு எதிராக பேசுகிறவர்கள் ஏராளம் இருக்கலாம். ஆனால் இதை நாம் வாசித்து சரியாக புரிந்து கொண்டால் அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எழுத்தாளன் என்ன சொல்லுகிறார் இங்கே? நீங்கள் முன்னேறி போக வேண்டும், நீங்கள் கடந்து போக வேண்டும். நீங்கள் கடந்து போகவில்லை என்றால், அப்படி ஒரு ஆசையோ விருப்பமோ உங்களுக்கு இல்லை என்றால் அதன் அர்த்தம் என்ன தெரியுமா? உங்களை ரட்சிக்கும்படியாக தேவன் எடுத்துக்கொண்ட அத்துணை முயற்சிகளும் பாழடைந்து நீங்கள் இப்பொழுது மனம் திரும்பாமல் போய்விட்டீர்கள். மனம் திரும்பி வரவில்லை. அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கு ஏதுவான எல்லா ஃபேவர்ஸ், எல்லா விதமான ஃபெசிலிட்டியையும் தேவன் ஆயத்தம் செய்தார். இங்கே வாசிக்கிற வசனத்திலே நான் இப்படி அதை வாசித்து காண்பிக்கிறேன், பாருங்கள். ஏனெனில் ஒரு தினம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரமைவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும். இதை வாசித்த உடனே நாம் என்ன நினைப்போம்? இது உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள் தானே, இவர்களை குறித்து இப்படி சொல்லும் பொழுது உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து இப்படி சொல்ல முடியும் என்று சொல்ல முடியும். ஆனால் இது ரட்சிக்கப்பட்டோரின் அனுபவம் அல்ல,
ரட்சிக்கப்படுவதற்காக தேவன் அளிக்கக்கூடிய அனுபவங்கள். These are the experiences by which God can take a person into real salvation. என்னென்ன செய்தார் என்று சொல்லுகிறார். ஆனால் நான் வாசித்தது ருசிவார்த்தும் 6ஆம் வசனத்திலே மறுதலித்து போனவர்கள். ஆனா அதற்கு இடையில ஒரு வசனத்தை எப்படி சேர்க்கிறேன், ஏன்னா உங்களுக்கு புரிதலுக்காக சொல்லுகிறேன். உலகத்தின் பலன்கள், இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மனம் திரும்பாமல் மறுதலித்து போனால். அந்த இடத்துல ஒரு இடைச்சுறுகள் அது அங்கு எழுதப்படவில்லை. ஆனால் எழுத்தாளின் மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் அது. நீங்கள் இவைகளெல்லாம் பெற்றும் மனம் திரும்பாமல் மறுதலித்து போனால் உங்களை மறுபடியும் மனம் திருப்ப முடியாது. என்ன அர்த்தம் அதற்கு தெரியுமா? மனம் திரும்புவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட எல்லா முயற்சிகளையும் உதறி தள்ளிவிட்டு அடுத்த ஸ்டெப் மனம் திரும்பி மறுஜென்மம் அடைவது, மனம் திரும்பி மறுபடியும் பிறப்பது, repentance and the regeneration. இதற்கு பக்கமாய் வந்தவர்கள் இவர்கள் எல்லாரும். தேவன் எடுத்துக்கொள்கிற முயற்சி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். இவர்கள் யார்? இவர்கள் வாசிக்கும் பொழுது நான் மறுபடியும் அதை சொல்லுகிறேன். நான் அதை விளக்க வேண்டிய நேரத்தில் அடுத்த வாரத்தில் விளக்குகிறேன். ஆனால் இப்பொழுது அதனுடைய ஒரு ஃப்ரேம் மட்டும் சொல்லுகிறேன். இந்த இடத்துல அநேக தப்பாய் நினைப்பது, இங்கே சொல்லப்பட்டுள்ள 5 காரியங்களும் ரட்சிக்கப்பட்டதனுடைய அடையாளம் என்று சொல்லுகிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கான ஏதுக்கள் என்ன அங்க வாசிக்கிறோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம். உடனே நாம் எடுத்துக்கொள்வோம், ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டோம் அப்ப ரட்சிக்கப்பட்டாச்சு. இல்லை, தேவன் நம்மை பரிசுத்தாவியின் மூலமாக இந்த ரட்சிப்புகள் கொண்டு வருவதற்காக வெளிச்சம் தருகிறார். நிச்சயமாய் வெளிச்சம் தருகிறார். அதற்கு ஏதுவான அநேக வசனங்களை நீங்கள் வாசிக்க முடியும். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிற வசனங்கள் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26-32, யோவான் 1:9, 10:29. இதிலெல்லாம் இயேசு கிறிஸ்து விளக்காயிருக்கிறார், வெளிச்சமாயிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறார். அந்த வெளிச்சம் பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஒளியேற்றுகிறார். ஆகவே இந்த இடத்தில் தேவனுடைய ஒரு தரம் பிரகாசிக்கப்படுதல் என்று சொன்னால் பலமுறை அல்ல, ஒரு முறை பிரகாசிப்பிக்கப்பட்டார்கள். அந்த பிரகாசிக்கப்படுதல் எதை காட்டுகிறது? 10ஆம் அதிகாரத்தின் 32ஆம் வசனத்தை கொஞ்சம் படிக்கலாம். 10:32. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உத்தவங்களாகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நீங்கள் பிரகாசிக்கப்பட்ட முந்தின நாட்கள். அப்போ ரட்சிப்புக்கு நேராக ஒருவனை கொண்டு வருவதற்காக தேவன் அவனை பிரகாசிப்பிக்கிறார் என்று சொல்ல, என்லைட்டன் பண்ணுகிறார். அவனுக்கு தேவையான தகவலை கொடுக்கிறார், அவனுக்கு வெளிச்சத்தை காட்டுகிறார். அதுதான் அர்த்தம். அது எதை எப்படி இந்த பிரகாசிக்கப்பட்டார்கள்? by listening to the gospel. அதைத்தான் நாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நினைக்கிறேன், படிக்கலாமா? அது 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். போதும். இந்த இடத்துல வாசித்த வசனத்திலே அந்த சுவிசேஷத்தின் ஒளி என்று வாசிக்கிறோம் இல்லையா? 2:4 தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி. அப்போ சுவிசேஷமானது ஒளி. அப்போ சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது அவனுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது. அவனுடைய பாதைகளை சரிபார்த்துக் கொள்ளலாம், அவனுடைய வாழ்க்கையை அவன் திரும்பி பார்க்கலாம். அவன் வெளிச்சத்தில் கொண்டு வருகிறான். தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக, தன்னுடைய நிலைமை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக தெய்வ வெளிச்சமாகிய சுவிசேஷம் அவன் மேல் வீசப்படுகிறது. அவனுக்கு வெளிச்சம் கிடைத்தது. ஆனால் வெளிச்சம் கிடைத்ததனாலே அந்த வெளிச்சத்திற்கு கீழ்ப்படிந்து அவன் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி மறுபடியும் பிறந்தான் என்ற அர்த்தம் அல்ல. ஆனால் மறுபடியும் பிறப்பதற்கு நேராக அவனை வழிநடத்துகிற முதல் அனுபவம் பிரகாசிப்பிக்கப்படுதல் என்பதாகும். ஆகவே நாம் இன்றைக்கு நான் நேரமானதினாலே நான் நிறுத்த விரும்புகிறேன். அந்த இடத்துல பிரகாசிப்பிக்கப்படுதல் என்று வரும் பொழுது அதன் அர்த்தம் இனிஷியல் ஸ்டேஜஸ் ஆஃப் சால்வேஷன் ஆர் இனிஷியல் ஸ்டெப்ஸ் டுவர்ட்ஸ் கன்வர்ஷன். அதுதான் அர்த்தமாக எடுக்க வேண்டும். இந்த நாளைக்கு நான் அடுத்த வாரத்தில் மற்ற சொல்லுகிறேன். இந்த ஐவகைப்பட்ட காரியங்களும்
இந்த 5 காரியங்களும் ரட்சிக்கப்பட்டவர்கள் காட்டுகிறதில்லை. ரட்சிப்புக்கு வாய்ப்பு கிடைத்தும் அதை தவிர்த்து மனம் திரும்பாமல் மறுதலித்து போனவர்கள். அப்ப அர்த்தம் அடுத்து அவர் என்ன சொல்றாரு? இப்படிப்பட்டவர்களை நீங்க மறுபடியும் மனம் திருப்ப முடியுமா? முடியாது. காரணம் என்ன? மனம் திரும்புவதற்கான சகல வாய்ப்புகளையும் ஆண்டவர் கொடுத்து, மனம் திருப்புவதற்காக தேவாவியானவர் முயற்சித்தும், என்னென்னமோ முயற்சிகள் வாழ்க்கையில செய்தும் அவர்கள் மனம் திரும்பாமல் போனார்கள். இனி அவர்களை எப்படி மனம் திருப்ப முடியும்? விழுந்து போனார்கள். இத்தனை கேட்டும் ஆனால் இவர்கள் எல்லாருமே பிற விசுவாசிகள் தான். மொத்தம் சபைகளிலே இவர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். நான் பின்னால் அதை சொல்லுகிறேன். அதாவது அந்த சபையிலே பிற விசுவாசிகள் சபை என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த சபையிலே எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து திருச்சபையிலே பங்கேற்கிறவர்கள். ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரியும் நாம் இப்படி திருச்சபையை அட்ரஸ் பண்ணும் பொழுது கூட அந்த திருச்சபையில் இருக்கக்கூடியவர்களில் 3 பிரிவினர்கள் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஜென்ம சுபாவத்துக்குரியவர்கள், இன்னும் ரட்சிக்கப்படுவதற்கு வாய்ப்பு கிடைத்தும் ரட்சிக்கப்படாமல் ரட்சிக்கப்பட்டவர்களைப் போல நடித்து தங்களையும் வஞ்சித்து சபையாரையும் வஞ்சித்து ஏமாந்தவர்கள் இந்த சபையில் இருக்கலாம். அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. ரட்சிக்கப்படுவதற்காக சகல வாய்ப்புகளும் பெற்றவர்கள். ஆனால் மனம் பாவரிக்கை செய்து மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி ரீஜெனரேஷன் பெறாதவர்கள். 2வது சாரார் மாம்சத்துக்குரியவர்கள், குழந்தைகள். அவர்கள் இன்னும் வளர்ச்சி இல்லை. இவங்க இங்கே சொல்லப்படுகிற முன்னேறாதவர்கள். அவர்கள் அப்படியே இருக்கிறார்கள். அவர்கள் மாம்சத்துக்குரிய. 3வது சாரார் ஆவிக்குரியவர்கள். அப்ப இந்த ஆவிக்குரியவர்கள் அவர்களுக்கும் இது சேர்த்து. அப்போ பொதுவா சொல்லும் பொழுது இந்த 3ஐயும் சேர்த்துதான் எழுத்தாளன் சொல்லுகிறார். உங்களில் சிலர் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லல. பொதுவாக இவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களாக தோற்றத்தில் இருக்கிறதுனாலே சபையில எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த அனுபவங்களை பெற்றவர்கள். ஆனால் அதில் சிலர் ரட்சிக்கப்பட்டவர்களாக சொல்லியும் ரட்சிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை கிடைத்தும் அதை நிராகரித்து மறுபடியும் நேரம் வந்த பொழுது பழையதற்கு திரும்புகிற பன்றிகளைப் போல நாய்களைப் போல திரும்பி போகிறவர்களும் இருக்கிறார்கள் திருச்சபையில. ஆகவே இங்க சொல்லப்படுகிற இனி அவர்களை மனம் திருப்ப முடியாது. காரணம், மனம் திரும்புவதற்காக தேவன் எடுத்துக்கொண்ட அத்தனை முயற்சிகளும் அவருடைய வாழ்க்கையில வீணாய் போனதுனால இன்னொரு முறை அவர்களை திருப்ப முடியாது. எல்லாம் அறிந்தும் அவர்கள் திரும்பி. நான் அந்த விளக்கத்தை இன்று சொன்ன நேரம் பத்தாது. நாம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபித்து நிறைவு செய்யலாம்.